எனக்கு தெரிஞ்சு என் தலையில எந்த டேண்ட்ரஃபும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய பேருக்கு இந்த டேண்ட்ரஃப் தான் மோஸ்ட் ஒரு இரிட்டேட்டிங் திங்காவே அவங்க லைஃப்ல இருக்கும். ஆக்சுவலா அவங்க தலை முடி பாத்தீங்கன்னா ஒரு மாசமும் அதோட ஸ்கின்னை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்ப இருக்கிற ஸ்கின் வந்து டெட் செல்ஸா மாறி அந்த டெட் செல்ஸ் வெளியே போயிடும், திருப்பி புது செல்ஸ் வந்து அந்த இடத்த ரீஅக்கர் பண்ணிக்கும். இப்போ இந்த டெட் செல்ஸ் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது, பட் ஆக்சுவலா அது நார்மல் டைம்ல உங்க தலையை விட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே நீங்க குளிக்கும் போதெல்லாம் வெளியே போயிடணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமா ஹீட் ஏற்படுது, வேர்வையெல்லாம் வருதோ, உங்களுடைய தலையில ஆயில் செக்ரேஷன் அதிகமா நடக்கும். ஸோ இது நடக்கும்போது நம்ம எல்லா தலையிலுமே ஆக்சுவலா பாக்டீரியாஸ் இருக்கு. பாக்டீரியா அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என் தலையிலையும் உங்க தலையிலையும் இருக்கதான் செய்யுது. இது இருக்கிறது ஆக்சுவலா நம்ம தலைக்கு நல்லதுதான். ஏன்னா தேவையில்லாத ஆயில்ஸ் எல்லாம் அதுவே சாப்பிட்டுறதுங்கிறது ஆக்சுவலா நல்ல ஒரு விஷயம் தான். பட் ஒரு டிஸ்கஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த ஆயில்ஸை சாப்பிட்ற இந்த பாக்டீரியா அதை விட வேஸ்டா ஒலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒன்றத்தை வெளியே விடுது. ஸோ இதுதான் டேண்ட்ரஃப் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாவே இருக்கு. நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா டேண்ட்ரஃப் ஈஸியா வரும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு டேண்ட்ரஃப் வருது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா தலையில உட்காந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கோம், சோ தட் நமக்கு டேண்ட்ரஃப் வராதுன்ட்டு. அது இன்னும் அதிகம் தான் படுத்தும். அகைன் இது எல்லாருக்கும் கிடையாது. ஆயிலி ஸ்கின் இருந்து அதனால டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா நீங்க என்ன தேய்ச்சிங்கன்னா டேண்ட்ரஃப் போகாது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நமக்கெல்லாம் சின்ன வயசுல இந்த பொடுகு வந்திருக்காது, வயசாக தான் வரும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது தலையில ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்ட்ஸ் சொல்றது இன்னும் வந்திருக்காது. நம்ம அடல்ட்ஹுட் ரீச் பண்ணி பியூபர்ட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லா வரும். ஸோ ஒன்ஸ் நீங்க அடல்ட்ஹுட்க்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கிளாண்ட்ஸ் வந்து உங்களோட தலையில ஆயில்ஸ் அதிகமாக செக்ரேட் பண்றதுனால, இது நான் சொன்ன மாதிரி நல்ல விஷயம் தான், கிளைமேட்ல இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக செக்ரேட் பண்ணுது. அப்பதான் அந்த பாக்டீரியா சாப்பிட்ட அந்த வேஸ்ட்னால உங்க தலையில டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்குது. இந்த பாக்டீரியாலேயே ஒன் ஆஃப் த மோசமான பாக்டீரியாவா, நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணலான்னு தெரியல, மலேசியா கோப்சா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாக்டீரியா தான் உங்களுடைய இந்த ஆயில்ஸை சாப்பிட்டுட்டு அதோட வேஸ்டா இந்த தேவையில்லாத ஒரு ஆசிடை கொடுக்குது. ஸோ இந்த ஆசிட் உங்க தலையில இருக்கும்போது ஆக்சுவலா உங்க தலையில இருக்கிற ஸ்கின்ஸை வந்து லைட்டா ஹர்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஆசிட் ஹர்ட் பண்றதுனால உங்க தலை என்ன பண்ணுது, ஓகே நமக்கு ஏதோ பிரச்சனை, 30 நாள் கழிச்சு உங்க தலையில இருக்கிற ஸ்கின் வந்து திருப்பி புதுசா வர வேண்டியது வெறும் 7 நாள்லயே புது ஒரு ஸ்கின்னை கொடுக்குது. உங்க பாடியோட பேசிக் ஐடியாவே எப்படி அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை உடனே வெளியே தள்ளிடணும் அப்படின்னு பார்க்கும் அதோட ஆன்டிபாடிஸ் வழியா. இது ஸ்கின்னுக்கு வெளியில இருக்குங்கிறதுனால ஆன்டிபாடிஸ் இல்லாம அந்த ஸ்கின்னே நம்ம தூக்கி போட்டுருவோம், புதுசா ஒரு ஸ்கின்ஸ் வந்து எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஸ்கின்னை மறுபடியும் எடுத்துட்டு வருது. இது நடக்கிறதுனால அந்த ஸ்கின் முழுசா வளர்றதுக்கு முன்னாடியே பாதியிலேயே வெளியே வந்துடுது. ஸோ உங்களுடைய பழைய டெட் செல் ஸ்கின்னா இருக்கட்டும், புதுசாக வந்தக்கூடிய ஹாஃப் க்ரோன் ஸ்கின்னா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட், இது எல்லாமே கலந்து தான் அந்த ஒயிட் கலரில் ஒரு டேண்ட்ரஃபாக இருக்குது. அது ஒரு உயிரினம் கிடையாது. ஸோ இதனால தான் ஆக்சுவலாக அது வந்து நவறது கிடையாது, ஒரு ப்ராப்பரான உயிரினம் கிடையாது, மிக்ஸ் ஆஃப் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் அந்த டேண்ட்ரஃபாகவே இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டை போய் விசிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கா, மோஸ்ட் கேசஸில் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் டேண்ட்ரஃப் அதிகமாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஷாம்பூஸ் தருவாங்க. இது ஒரு ஒன் டைம் ஒரு 1000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லன்னு போய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சஜஸ்டட் ஷாம்பு வரும். நீங்கள் அந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், மெடிக்கல் ஷாப்பில் தான் ஷாம்பு வாங்கணும்னா அப்படிலாம் கிடையாது. உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத உங்கள் டெர்மடாலஜிஸ்ட் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மெடிசனல் ஷாம்புவை தவிர ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ஆயிலி ஸ்கின்ல இருக்கீங்க அப்படின்னா ஆன்டி ஆயில் ஷாம்பு வாங்கி போடணும். அதே மாதிரி நீங்கள் ட்ரை ஸ்கின்ல இருக்கீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின்னை தவிர்த்து ஆயிலி ஸ்கின்க்கு தேவையான ஒரு ஷாம்பு எடுத்து நீங்கள் போடணும். ஸோ இதை பண்ணுறது மூலமா உங்களுடைய டேண்ட்ரஃப் ஆக்சுவலாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சயின்ஸ் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சை நிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.